அவமானங்களை பார்த்து நான் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்து யோசிச்சுக்குவேன். இவங்கெல்லாம் தாண்டி வராத அவமானங்களா, கஷ்டங்களா? நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் எப்படிப்பட்ட அவமானத்தை கடந்து ஒரு சவாலா எடுத்துக்கிட்டாங்க. திரும்பி வரும்பொழுது முதலமைச்சரா தான் வருவேன்னு சொல்லிட்டு, அதே போலதான் விஜய் அவர்கள் ரீசெண்டா தமிழ்நாட்டுல அரசியலுக்கு வராருன்னு சொன்ன கையுடைய எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தாங்கிக் கொண்டு அவமானத்தை அடையாளமா மாத்தினாரு. வாழ்க்கையில உச்சத்தை தொட்ட அத்தனை பேருமே பல அவமானங்களை சந்திச்சு கஷ்டப்பட்டு வந்தவர்கள் தான். இவங்கெல்லாம் பாக்குறோம், எவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு மோட்டிவேஷன் நமக்குள்ள, அடடா நம்ம வர்ற கஷ்டம்லாம் என்னையா, அத்தனை அவமானங்களையும் எடுத்து உன்னுடைய அடையாளமா மாத்து. பேசுறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நேரம் தான் வேஸ்ட். எல்லா வாழ்க்கையிலயுமே ஒரு கதைகள் இருக்கும். கடந்து வந்த உனக்கு தான் தெரியும் அந்த வழி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நீங்க ஏதோ கீழே இருக்கிறதுனால பேசுறதெல்லாம் கேக்குதுங்க. உச்சத்தை தொட்டு பாருங்க, கேட்காது, கண்ணுக்கு கூட தெரியாது. அதனால அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? நானுமே பல நேரங்கள்ல சோர்ந்து போயிருக்கிறேன். ஆனா இவங்களெல்லாம் பார்த்து எனக்குள்ள ஒரு வெறியை உண்டாக்கிக்குவேன். நான் படுகின்ற ஒவ்வொரு அவமானங்களும் அசிங்கங்களும் என்னுடைய அடையாளமாக மாறும்.